சிக்கன கூட்டுறவு சங்கத்தின் கௌரவத்துக்குரிய செயலாளர் அவர்களே, இப்பிரதேசத்தின் கூட்டுறவு சங்கத்தின் சிடிஓ அவர்களே, நிர்வாக உறுப்பினர்களே மற்றும் விடிவள்ளி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். உண்மையில் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், எங்களுடைய பிறப்பு எதேர்ச்சியானது, ஆனால் இறப்பு சரித்திரமாக வேண்டும் என்று. நாங்கள் வாழும் பொழுது நாட்டிற்கு, சமுதாயத்திற்கு, எங்களுடைய பிரதேசத்திற்கு எங்களால் எதை செய்ய முடியுமோ அதை நிச்சயம் நாங்கள் சாதிக்க வேண்டும், செய்துவிட வேண்டும். அதுதான் ஒரு சாதனையாக வர வேண்டும். நாங்கள் பெரிய மகான்கள் அல்ல, எங்களால் இயன்றதை நாங்கள் எங்களுடைய சமுதாயத்திற்கு கண்டிப்பாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம், நாங்கள் இந்த பூமியில் பல ஆயிரம் நாட்கள் வாழப்போகிறது அல்ல. நாங்கள் சாதாரணமாக ஒரு மனிதன் கிட்டத்தட்ட ஒரு 26 தொடக்கம் 27,000 நாட்கள் மட்டுமே இந்த பூமியில் நாங்கள் வாழ முடியும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கை காலத்தில் எங்களால் இயன்றதை அடுத்த சமுதாயத்திற்கு செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அந்த வகையில் இந்த எங்களுடைய தமிழினம் பல்வேறு இழப்புகளையும் தியாகங்களையும் செய்திருக்கிறது. ஆனால் அவற்றினுடைய விடை பிரதிபலன் என்னவென்றால் வினாக்குறி மட்டுமே இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய செயற்பாடுகள் தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் வாழ்வாதாரங்களை நிச்சயமாக மேம்படுத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த வகையில் இன்று இந்த மகா சக்தியானது மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அன்புக்குரிய ஐயா திலகநாதன் ஐயா அவர்களுடன் பேசும் பொழுது அவர் இந்த மகாசக்தியானது ஒரு மிகச்சிறிய கடுகு போன்ற விதையை போட்டு அது இன்று ஆலமரத்தை போன்ற ஒரு மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து இருக்கிறது என்றால் உங்களை போன்றவர்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய அங்கத்தவர்களுடைய அந்த தியாகமும் தான் காரணம் என்பதை மிகவும் அழகாக நேர்த்தியாக அதை அனுபவித்து அப்படியே கூறினார். அதை கேட்கும் பொழுது உண்மையிலே இன்னும் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து இந்த எங்களுடைய சமுதாயத்திற்கு நிறைய சேவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எங்களுக்குள் ஏற்பட்டது. மகாத்மா காந்தி சொல்லுகிறேன், செயலில் துறவு பெற்றி நீ கடமையை செய், பலனை எதிர்பாராது. உண்மையில் நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது கூட அந்த ஃபீல்டுக்கு போகும் பொழுது சொன்னீர்கள், அந்த வார்த்தை கூட உள்ளத்தை அப்படியே ஒரு கேள்வியை ஏற்படுத்தி, உங்களுடைய தியாகத்திற்கு நாங்கள் தலைவணங்கி நன்றி கூறுகிறோம். தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய இந்த விடிவள்ளி என்பதும் மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக, மற்ற எங்களுடைய தமிழ் சமுதாயங்கள் ஒவ்வொருவரும் சுய தொழில்களில் ஈடுபட்டு மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பவர்களாக இன்னொருவரிடம் கையேந்தாத நிலைக்கு அவர்களை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஏக்கமாக இருக்கிறது. எங்கள் பணிக்குழுவில் இணைந்திருக்கிற 99% நிர்வாக சபை உறுப்பினர்கள் அரச உத்தியோகத்தராக இருக்கிறார்கள். அவர்கள் ₹1 சம்பளமும் பெறுவதில்லை. இந்த கூட்டுறவு சங்க செயற்பாடுகளில் அத்தனையும் அவர்களுடைய அர்ப்பணிப்போடு சுயமாக முன்வந்து எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் முடிவெடுத்தோம், எங்களுடைய சமுதாயத்திற்கு எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் சார் சொன்னதை போன்று அந்த லீசிங் கம்பெனிகள் அப்படி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே மாட்டுப்பட்டுட்டாங்க, கடன் மீள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த சமுதாயங்களை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். இந்த பணியை அரசியல்வாதிகளோ யாருமே செய்ய மாட்டார்கள். நாங்கள் தான் ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து இந்த கூட்டுறவின் ஊடாக அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி இந்த கடன் பிடிகளில் இருந்தும் வேலையற்ற நிலை என்பதை இருந்தும் அவர்களை மீட்டெடுக்க வேண்டியது எங்களுடைய பணியாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, நீங்கள் ஜப்பானை எடுத்துக்கொண்டீங்க என்றால் உலகத்திலே அதிகளவு சுனாமி போன்ற இயற்கை அனர்த்தத்திற்கு உள்ளாகின்ற ஒரு நாடு ஜப்பான். ஆனால் இந்த ஜப்பானில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரத்தில் முன்னணியில் நிற்கிறதுக்கு காரணம் அங்கு ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுய முயற்சி தான் அங்கு காரணமாக இருக்கிறது. அவ்வாறு ஏன் எங்களால் முடியாது? என்ன காரணம் என்றால் நாங்கள் வாழ்க்கை தொடர்பான சரியான திட்டமிடல்களை மேற்கொள்வதில்லை, வளங்களை சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை. அவ்வாறு இல்லாமல் நாங்கள் வளங்களை சரியாக இனங்கண்டு அதை பயன்படுத்துவதற்கான வழிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதும் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ நான் நீண்ட நேரம் இதை உரையாற்ற இல்லை, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். எங்களுடைய பணங்களை எப்படி இன்னும் ஒருவர் அதை அபகரித்து கொண்டு செல்கின்றார்கள். இப்போ எங்களுடைய பிரதேசத்தில் பக்கத்தில் மருதமுனை என்ற ஒரு வியாபார நகரம் ஒன்று இருக்கிறது.
அந்த நகரில் இருக்கிற வியாபாரிகள் என்ன செய்வார்கள் என்றால் கடையில் ஹோல்சேல் கடையில் போய் டேட் செக் ஒன்றை கொடுத்துட்டு நிறைய ஆடைகளை அப்படியே வேண்டிக் கொள்வார். வேண்டிட்டு அங்கால தீபாவளி தைப்பொங்கல் போன்ற நாட்களில் எங்களுடைய மக்களுடைய சந்தைகளில் அந்த பொருட்களை கொண்டு விற்பார். விற்றுவிட்டு மிச்சத்தை கொண்டு அப்படியே அதே கடையில் கொடுத்துட்டு அந்த செக்கை வேண்டிட்டு லாப பங்கு அவருடையதாக போயிடும். எந்த ஒரு முதலும் இல்லை. ஏன் எங்கட அவர்களால் இவ்வாறான உழைப்புகளை இனங்காண முடியாத நிலையில் காணப்படுகிறார்? இன்று எங்களுடைய ஆலயங்களாக இருக்கட்டும், ஆலய திருவிழாக்களில் அதிக கடைகளை போடுகின்றவர்கள் யாராக இருக்கிறார்கள்? இஸ்லாமியர்களாக இருக்கிறார். அது தவறு இல்லை. ஏன் எங்கடவர்கள் அப்படி ஒரு முயற்சியில் ஈடுபடுவது இல்லை? அது முழுவதும் எங்களுடைய உழைப்பின் பணங்கள். அப்போ அவ்வாறான சிந்தனைகளும் கேள்விக்குறிகளும் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாக உறுப்பினர்களுக்குள்ளேயும் கேள்வியாக எழுந்தது. அதனுடைய பதில்தான் இந்த கூட்டுறவு விடிவள்ளி என்ற கூட்டுறவு சங்கமாக இருக்கிறது. எங்கள் பிரதான நோக்கம் ஒவ்வொருவரையும் வெகு விரைவில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும். அதனுடைய ஒரு படியாக நீங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த சேவை அற்புதமானது. கடன்களை கொடுத்து அந்த கடன்களை அறவீடு செய்து அவர்களிடம் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொண்டு வருகிறது. உண்மையில் ஒரு மிக சிறந்த இந்த மகாசக்தி என்று சொல்லும் பொழுது நாங்கள் வெளிநாடுகளோடு பேசிய சந்தர்ப்பங்களில் வெளிநாட்டில் இருந்து கூட அவர்கள் எங்களுக்கு அடிக்கடி சொல்லுகின்ற ஒரே ஒரு விடயம், திலகநாதனை போய் பாருங்கள் மகாசக்தியினுடைய வளர்ச்சியை பாருங்கள் என்று அடிக்கடி எல்லோருமே கூறிக்கொண்டிருந்தார். இப்போ திறன்மெடுக்கு என்று சொல்லுகின்ற அமைப்பினுடைய கௌரி மேடம் அவர்கள், சந்திரநாதன் சார், எல்லோருமே இந்த மகாசக்தியை போய் பார்த்து அதனுடைய அறிக்கைகளை எல்லாம் எப்படி பேடுகின்றார்கள், அதனுடைய வளர்ச்சி கட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அவதானியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். சில வேளைகளில் உங்களுக்கு சலிப்பாக இருக்கலாம், அல்லது ஐயோ எங்களுக்கு இந்த கிடைக்கின்ற வருமானங்கள் போதாது என்று நீங்கள் நினைத்தாலும் கூட, ஆனால் உங்களுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் விண்ணை தொடுகின்ற அளவுக்கு இருக்கிறது. உலகம் முழுவதிலும் உங்களுடைய மகாசக்தியை பற்றி பேசுகின்றார்.